இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா கமிஷன் போட்டாலும் கொடுப்பாங்கல்ல. தூத்துக்குடி ஃபயர் நடந்ததை பற்றி, துப்பாக்கி சூடை பற்றி கொடுத்தாங்க. இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த இன்டரிம் ரிப்போர்ட் போட நம்ம வந்து மீடியா ட்ரையல் பண்ணுறதோ, நம்ம தனியாக உட்காந்து நீதிமன்றம் நடத்துகிறதோ வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த கரை இன்னும் கூட அந்த ஈரங்கள் காயவில்லை. 41 பேர் இறந்துருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தா பெட்டில் வெண்டிலேட்டரோட ஒரு அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா பெட்டு காலியாக இருக்குது. என்னங்கன்னு கேட்டால் ஏர்லி மார்னிங் இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த துக்கத்திலையும் வேதனையிலும் எல்லோருக்கும் பங்கு இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது உண்மை செய்திகளை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறதுல. இதை போய் நம்ம அரசியலே பேச வேண்டாம், தயவு செய்து சொல்கிறேன். நாங்கள் அரசியலாக்க விரும்பவே இல்லை சார். ப்ளீஸ் ப்ளீஸ் எதுக்குங்க அதெல்லாம்? சொல்கிறது யாரு? இருங்க, இதே எடப்பாடி பழனிசாமி தான் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடக்கும்போது யாரை வந்து ஆணையத்தின் தலைவராக போட்டார் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே யாரை போட்டாங்க? இதே ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தானே. அன்னைக்கு நம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஏடிஎம்கே ரெஜிமில் யாரை போயிட்டு இந்த ஆணையத்துடைய தலைவராக போட்டாங்களோ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு, அதே ஜஸ்டிஸை தானே இப்போ போட்டிருக்காங்க. அப்போ அன்றைக்கி நம்பிக்கை இருந்ததுன்னா இன்றைக்கி நம்பிக்கை இல்லையா? இதுதான் பாலிடிக்ஸ். தயவுசெய்து பிணத்தின் மேலே பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே நேற்றுக்கே சொன்னேன், அரசியல் பண்ணுற நேரம் இல்லை. அந்த ஈரமே இன்னும் காயலை, அந்த வடு இன்னும் மாறலை, அந்த வருத்தத்திலையும் அதிர்ச்சியிலேருந்து யாரும் மீண்டு வரலை. உடனே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா, நீங்கள் போட்ட ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் அருணா ஜெகதீசனை தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. வரட்டும், இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, பேசுவோம்.